மூர்த்தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த யூடியூப் சேனலில் நம்ம அப்பப்போ ஒரு பகுதிகளை நம்ம சொல்லிட்டு வரோம். தெய்வத்துடைய சிறப்புகள் தான் நம்ம முக்கியமாக சொல்கிறோம். இப்போ காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய சிறப்பு 100% தான் ஜெகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. செயற்கையினுடைய சிறப்பு 200, காமத்துடைய சிறப்பு 135, பணத்துடைய சிறப்பு 140, இப்படி போயிட்டு இருக்கு. அதனால இந்த இறைவனுடைய சிறப்புகள்லாம் எப்படி வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா அம்பாள் ஆதிசக்தியினுடைய சிறப்புல ஒன்று நாம சொல்லிட்டு போறோம். இந்த இவன் ஒரு பத்மாசுரன், உலகத்திலே நல்ல தவபலம் இருந்தவன் இவன் பத்மாசுரன். இவன் சிவபெருமானை நோக்கி தவபலம் இருந்திருக்கான். இவன் தான் பத்மாசுரன். இந்த பத்மாசுரன் யார் அப்படின்ற ஒரு சிறப்பை நம்ம இந்த பிரிவு சேனலில் முதல்ல ஒரு சிறப்பாக நம்ம சொல்கிறோம். இவன் தவபலத்தில் அதிகமாக இருக்கும்போது எம்பெருமான ஆகியப்பட்ட சிவபெருமான் இவர் அண்ட சராசரமும், அண்ட சராசரம்னா காற்று சுரூபம், அனல் சுரூபம், கங்கை சுரூபம் எல்லாமே அவர் தான். எந்த சுரூபத்தின்னு இருக்கார். ஆனால் அவருக்கு தெரியும். இவனுடைய மூச்சு உள்ளேருந்து வருது பாரு, அப்படியே தெரிஞ்சுக்கிட்டார். இவன் நம்மகிட்ட கேட்க வேண்டிய வரம் என்ன அப்படின்னு கேட்க போகிறான். இந்த வரம் தான் கேட்க போகிறான், நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்ன அவர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. இந்த வரம் கேட்டுட்டு அதுக்கு முன்னே திட்டம் போட்டிருக்காரு. அது யார் அடுத்தது யார் வருவாங்கன்னு பார்ப்போம். சிவபெருமான வந்துட்டார். பத்மாசுரா, என்னப்பா என்ன இப்படி ஒரு அருமையான தபம் எடுத்திருக்கியப்பா, என்ன ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்க பத்மாசுரா அப்படின்னு சிவபெருமான் கேட்குறார். அதுக்கு பத்மாசுரன் பார்த்து, பகவானே, அண்ட சராசரம் நிறைந்த பெருமானே, நான் காணுமிடம் எல்லாம், நான் காணுமிடம் எல்லாம் சிவபெருமானே, நான் காணும் இடமெல்லாம் சிவபெருமானே, நான் காணுமிடம் எல்லாம் சிவபெருமானே, பெருமையை பாடவே அருள் புரிவாயே, உன் பெருமையை பாடவே அருள் புரிவாயே, ஈரேழு லோகமும் இயங்கும் சிவனே, என்னை தேடி வந்தாய் மகா தேவனே, என்னை தேடி வந்தாய் மகா தேவனே, சிவனே, உன் திருவடியே பாதமே எனக்கு அருள்வாய், முக்கோடி உயிர்களுக்கெல்லாம் மகானே சிவனே, என்னை ஆட்கொள்வாய். பத்மாசுரா, என்னப்பா இவ்வளவு பிரமாதமாக பாடுகிறாய் அப்பா, நீ இப்படி பாடுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அப்போது மறைந்திருந்த பிரம்மன் பார்க்கிறான். என்ன பத்மாசுரனுக்கு வரம் கொடுப்பார் சிவபெருமானுக்கே தெரியாது. அப்போது நாராயணமூர்த்தி பக்கத்தில் இருந்து மறைந்து பார்க்கிறார். ஏன்னா இவன் எப்பேற்பட்ட தவம் உடையவன், என்ன வரம் கேட்பான் என்று. அப்போது பத்மாசுரன், பெருமானே, அனைத்து ஜீவராட்சிகளும் காக்கப்பட்ட வல்லனே, ஜெகத்திற்கே நீ பெரியவன், பரவாயில்ல பத்மாசுரா, என்னை பாடி புகழ்ந்தாய், பெரும் தபத்திலே மிகுந்தாய், என்ன கேள் என்று. சிவனே கேளப்பா, சிவனே சிவனே என்கிறாயேப்பா, கேள், என்ன வர வேண்டும்? பகவானே சொல்லப்பா, நான் யார் தலையிலும் கையை வைத்தால் அவன் எரிந்து பஸ்பமாக போய் வரும் காற்றிலே அந்த பஸ்பம் பறந்து போய்விடணும். அவன் மீண்டும் உயிர் வருவதற்கு எந்த ஒரு தகுதி இருக்கக்கூடாது பகவானேன்னு. என்னப்பா இந்த வரம் தானா, இந்த வரம் தானே, இதுக்கா இப்போ இவ்வளவு நேரம் தயங்கினாய்? அப்படி ஆகட்டும், தந்து விட்டேன் உண்டாவார், நீ கேட்ட வரம் தந்து விட்டேனாப்பா. பிரம்மன் பார்த்தார். என்னடா நாராயணமூர்த்தியை பார்க்குற, அப்பா உனக்கு நான் ஒரு தலை இருக்கு, அப்பா எனக்கு 4 தலை இருக்கு, என் 4 தலையும் எரிச்சிருவான் போலக்குதே, என் தலையில கையை வச்சானா அப்படின்னு இவரு பார்க்குறாரு. இன்னும் இப்பேற்பட்ட வரம்
இவன் எல்லா ஜீவனுக்கும் உயிர், எல்லா ஜீவனுக்கும் பரம படியாளுக்கிறான். எல்லா ஜீவனும் நம்ம உன்னுடைய ஜீவன் சொன்னவனாச்சே. இவனும் தலையில கையை வச்ச எரிப்பான, நம்ம தலையில கை வச்சாலும் நம்மளும் எரிஞ்சிருவோமே. என்ன செய்யறதுன்னு பார்த்தார். தன்னுடைய பூத சக்கரத்தை சிவபெருமான் தன்னுடைய பூத சக்கரத்தை அமிச்சு இந்த பத்மாசுர மனசுல இறக்குறார். உடனே பத்மாசுரன் சிவபெருமான் போறாரு. அப்படியே அப்பா சிவனே, அப்பா சிவனே, என்ன பத்மாசுரா, என்னப்பா, என்ன இந்த வரம் பத்தாத? சிவபெருமானே, இந்த வரமே பெரிய வரம். ஆனால் சுத்தி முத்தியும் பார்க்கிறேனப்பா, யாரும் இல்லை. அதனால் உன் தலையிலே நான் கை வைக்கிறேன், நீ எரிந்து பஸ்பமாய் போய் காற்றிலே பறந்திடுவாய் என்று பார்த்தால் அப்பதானேப்பா எனக்கு உண்மை தெரியும், நம்பிக்கை வரும். அப்படி என்று தன் கையை எடுத்து சிவபெருமான் தலையிலே வைக்க போகிறான். சிவபெருமான் ஓடுகிறார், சிவபெருமான் ஓடுகிறார், தெரிஞ்சுக்கிட்டே ஓடுறான். அவரை விரட்டி கொண்டு ஓடுகிறான். இந்த காட்சி அடுத்தது என்ன நிகழ்ச்சி என்று அடுத்த வீடியோ, 2வது வீடியோவில் பார்ப்போம். ஒரு பகுதியாக நம்ம சொல்லிட்டு வரோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே.